चांद तारे ही क्या देखते रह गए, चांद तारे ही क्या। السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن من أهل الكتاب إلا ليؤمنن به قبل موته ويوم القيامة يكون عليهم شهيدا. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما من نبي إلا أنذر قومه بالدجال، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் காத்தமுல் அம்பியா சையதுல் அத்கியா ஹபீபுனா ஷஃபீஉனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் மேலான அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திற்கு மிகச்சிறந்த ஆதாரமான மறுமை நாளின் அடையாளங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துணை விஷயங்களை இந்த உலகத்திலே சொல்லிவிட்டு சென்றார்களோ அத்துணையும் கடந்த காலங்களிலும் நிகழ்காலங்களிலும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தும் அவர்களுடைய ரிசாலத்தும் எத்துணை பெரிய அழுத்தமான உண்மை என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த அற்புதம். நபி தங்களுக்கான அற்புதங்கள் அவர்கள் நிறைய தரப்பட்டிருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே அவர்கள் பேசிய செய்த அத்துணையும் மிகச்சிறந்த அற்புதம் தான் என்றாலும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வில் நீங்கள் பார்த்த ஆச்சரியம் என்ன என்று கேட்ட பொழுது எதுதான் ஆச்சரியம் இல்லை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணப்பொழுதும் வினாடி பொழுதும் ஆச்சரியம்தான், அற்புதம்தான். அப்படிப்பட்ட அற்புதங்களில் கியாமத் நாளை குறித்து, மறுமை நாளை குறித்து, இந்த உலகத்தின் அழிவை குறித்து யாரும் பேச முடியாத அந்த காலகட்டத்தில் ஈத்தமர ஓலையால் பின்னப்பட்ட ஒரு மஸ்ஜிதுக்கு கீழே உட்கார்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழு உலகமும் கடந்து போகிற பாதைகள் குறித்து வரலாற்றை பேசுகிறார்கள். கடந்த காலங்களினுடைய வரலாறு அல்ல அது, இங்கே கவனிக்க வேண்டும். கடந்த காலத்தினுடைய வரலாற்றை பற்றி நபிகள் நாயகம் நிறைய சொன்னார்கள். ஆனால் கடந்த காலத்தினுடைய வரலாறை கூட எங்காவது எதிலாவது படித்து பேசிவிடலாம். ஆனால் எதிர்காலத்தினுடைய வரலாறை பேசுவது என்பது கத்திக்கு மேல் நடப்பதை போன்ற ஆபத்தான விஷயம்.
கொஞ்சம் சருகினாலும் தவறானாலும் அவர்களுடைய நுபுவத்து கேள்விக்குறியாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார்கள். இந்த உலகம் கடந்து போகிற பாதைகள் குறித்து பேசினார்கள். எதுதான் நடக்கவில்லை? எல்லாம் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் போகிற பாதை குறித்து, இந்த உலகத்தினுடைய அழிவு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நடைபெறுகிற மகா பெரிய நிகழ்வுகள் வரலாறுகளை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே மிக முக்கியமாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் தஜ்ஜாலின் வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகையும் கியாமத்தினுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளங்களில் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே கடந்த வாரத்திலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து நாம் பார்த்தோம். இனி அடுத்த கட்டத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்திற்குடைய காலத்திலேயே தஜ்ஜாலின் வருகை. யார் இந்த தஜ்ஜால்? எங்கு பிறந்தான்? எங்கிருக்கிறான்? இவன் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய உண்டு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மாமின் நபியின் இல்லா வகத் அன்ஸர கௌமஹு பித்தஜ்ஜால். உலகத்தில் வந்த எல்லா நபியும் தஜ்ஜாலை குறித்து அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்வார்கள். தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்யாமல் எந்த நபியும் அல்ல. மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையினுடைய அத்தஹியாத்திலும், ஒவ்வொரு தொழுகையினுடைய அத்தஹியாத்தில ரசூலுல்லாஹ் கேட்கிற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இது கேட்கணும், சுன்னத்து. தொழுகையினுடைய அத்தஹியாத்தில கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். சொன்னார்கள், இன் யக்ருஜு வ அன ஃபீக்கும் ஃபஅன ஹஜீஜுஹு வ இன் யக்ருஜு ஃபலஸ்து அன வலஸ்து அன ஃபஇம்ரஉன் ஹஜீஜு நஃப்ஸி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவேளை அவன் வருகிற காலத்தில் நான் இருந்தால் உங்களை நான் அவன்கிட்ட நான் பாதுகாப்பேன். ஒருவேளை நான் இல்லைன்னு சொன்னா உங்களை நீங்களே பாதுகாத்துக்கங்க அவன்கிட்ட அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் வருகிற காலத்தில் இருந்தால் நான் பாதுகாப்பேன், உங்களை விட்டு நான் பாதுகாப்பேன், அவனை தடுப்பேன் என்றெல்லாம் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி நான் தஜ்ஜாலுடைய விஷயத்திற்கு போறதுக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுக்கு முன்னால இந்த உலகம் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முன்னறிவிப்பை கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்து விட்டால் இனி உலக அழிவிற்குள் தஜ்ஜாலுடைய நிகழ்வுக்குள் உள்ளே போகிறது ஓரளவுக்கு விளங்கும்படியாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தீர்க்கமான அறிவை பாருங்க. அதற்கு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் உலக அழிகிற வரைக்கும் இந்த உலகம் நடக்கிற எல்லா நிகழ்வுகள்லையும் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கிறாங்க. சாபு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த உலக அழிவு ஒவ்வொரு நூற்றாண்டுல என்ன நடக்கும், இந்த உலகம் போகிற பாதை என்ன. அன்றைக்கு வெறுமனே மதீனா மக்கா மாத்திரம் இருந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு காலகட்டத்தில் வஃபாத் ஆகிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, இது முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, தகுசூனர் ஜஸீரத்தல் அரப். சஹாபிகளை பார்த்து சொல்றாங்க, நீங்க இந்த அரபிய தீபகற்பத்தில் நீங்கள் போர் செய்வீர்கள், அரபுலகத்தில் நீங்கள் போர் செய்வீர்கள். அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அரபுலகத்தை வெற்றியாக்கி தருவான். அரபுலகத்துல நீங்க கொடி நட்டிருவீங்க, அரபுலகத்தை பூரா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துருவீங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ். ஏன்னா இந்த ஹதீஸ் கடைசி எங்க போய் நிக்கும்னா தஜ்ஜால்கிட்ட போய் நிக்கும். இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ உலகத்தினுடைய மிகப்பெரிய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் சுருக்கி இந்த உலகம் போகிற பாதையை மிகச்சரியாக கணித்து சொன்னார்கள். வஹீனுடைய பின்னணியில ரொம்ப கவனிக்க வேண்டும். ஒரு சக்கரத்தினுடைய போல அதிலிருந்து அச்சுத்த சகாமல் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நிகழ்வுகளில் இருந்து இந்த உலகம் இந்த நிமிஷம் வரை அணுவளவும் பிசகவில்லை, அணுவளவும் பிசகல. அரபு அரபுலகத்தில் நீங்கள் போர் செய்வீர்கள். அன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி என்பது மக்கா மதீனா, இதை தாண்டி இன்னொரு நகரம் இல்லை. விளங்கணும், இந்த ஹதீஸ் சொல்றப்ப மக்கா மதீனாவை தவிர இன்னொரு ஊரு இஸ்லாத்துக்கு கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அரபுலகத்தை நீங்கள் ஆட்கொள்வீர்கள், அரபுலகத்துல போர் செஞ்சு ஜெயிப்பீங்க. ஜெயித்தாங்க சஹாபாக்கள். கலீஃபாக்கள் காலத்துல, பின்னர் சஹாபிகள் காலத்துல ஜஸீரத்துல் அரபு, அரேபிய தீபகற்பம் இஸ்லாமியமயமாச்சு. தாயிப், நஜித், பஹ்ரைன், கத்தார், அம்மான், துபாய், குவைத், இப்படி அரபுலகம் எல்லாம் இஸ்லாமிய நகரமாக மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் போர் செய்து ஜெயிப்பீர்கள். இது நடந்துச்சு. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அடுத்து சொன்னாங்க, சும்மா அடுத்து உங்க கவனம் எங்க போகும் தெரியுமா? சும்ம தகுசு பாரிஸ், பின்பு பாரசீகத்தை நோக்கி நீங்கள் படையெடுப்பீர்கள். பாரசீகத்தை எதிர்த்து நீங்கள் போர் தொடுப்பீர்கள். அல்லாஹ், அல்லாஹ் பாரசீகத்துக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். பாரசீகத்திலேயும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அங்கேயும் நீங்க இஸ்லாமிய கொடி நட்டுவீங்க, அங்கேயும் இஸ்லாமிய மையமாகும் பாரசீகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாரசீகம் அந்த காலத்துல என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன அன்றைய பாரசீகம் என்பது ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இதெல்லாம் சேர்ந்தது அன்றைய பாரசீகம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பாரசீகமும் நம்ம கைக்கு கிடைச்சிச்சு. முஸ்லிம்கள் வெற்றி கொடி நட்டினாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவைகள் இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய மையமாக இருக்கிறது. தகுசூனல் பாரிஸ ஃபயஃப்தஹ் அல்லாஹ், அல்லாஹ் வெற்றியை தருவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாரசீகத்தையும் சஹாபாக்கள் வெற்றி கொண்டார்கள், பிற்காலத்தில் வந்தவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதுக்கு அடுத்து இந்த முஸ்லிம் ஷரீஃபினுடைய அடுத்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சும்ம தகுசூனர் ரோம, பின்பு ரோமை நோக்கி நீங்கள் படையெடுப்பீர்கள். இதெல்லாம் சர்வதேச உலக அளவில் முஸ்லிம்கள் போகிற பாதை, அது முஸ்லிம்கள் பயணிக்க வேண்டிய பாதை. ஆங்காங்கே முஸ்லிம்களுக்கான இழப்புகள், முஸ்லிம்களுக்கான சோதனைகள், பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்கான அழிவுகள், இழிவுகள், இதுவெல்லாம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தாலும், முஸ்லிம்கள் ஆங்காங்கே பொருளாதார இழப்புகளை, உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், பர்மா, மியான்மர், ஆப்கானிஸ்தான் போன்ற பெரிய நாடுகளில், பெரும் பெரும் நகரங்களில் இஸ்லாம் பெரிய அளவில் முஸ்லிம்கள் நெருக்கடிகளை சந்தித்தாலும், இத்தனைக்கும் இடையில் இஸ்லாம் பயணிக்கிற பாதை அது, முஸ்லிம்கள் பயணிக்கிற பாதை இது. என்றுமே போய் சொல்லாத ஹாத்தமுல் அம்பியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, பாரசீகத்திற்கு பின்னால் நீங்கள் ரோமை நோக்கி படையெடுப்பீர்கள். அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரோமிலும் வெற்றியை தருவான். இப்ப நாம இருக்கிற பாதை என்ன தெரியுமா? பாரசீகத்திற்கும் ரோமிற்கும் நடுவில் இருக்கிறோம். பாரசீகம் முடிந்து விட்டது, இனி ரோமை நோக்கி படையெடுக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டம் இது. இந்த இடத்திலே நாம் சரியாக விளங்க வேண்டும். ரோம் என்பது வேறொன்றும் அல்ல, இன்றைய ஐரோப்பாவும் அமெரிக்காவும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ரோம் யாருக்கு எதிராக? ரோமை நோக்கி படையெடுப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஐரோப்பாவுக்கு எதிராக நீங்கள் சந்திக்கிற மகா யுத்தங்களை குறித்து நீங்கள் புகாரியை திறந்து பாருங்கள், முஸ்லிமை திறந்து பாருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சர்வதேச அளவில் நடக்கிற இஸ்லாமிய யுத்தம் ஒன்று, மகா யுத்தம் ஒன்று உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்ல, சமானீன ராயத்தன், நீங்கள் ரோமை எதிர்த்து நீங்கள் சந்திக்கிற அந்த மகா யுத்தத்திலே உங்களுக்கு எதிராக நிறுத்தப்படுகிற கிறிஸ்தவ யூரோப்பிய படை 80 நாடுகள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள். நாங்கள் சொல்லாது சமானீன ராயத்தன். அல்லாஹு அக்பர். இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியுமா? இவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமா? 80 நாடுகள் உங்களை எதிர்த்து நிற்பார்கள், நீங்கள் தனியாக நிற்பீர்கள். தஹத ராயத்தின் இஸ்னா அக்பர் அல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாட்டும் 12,000 படைகள். நான் ஸல்லல்லாஹு 12,000 கூட்டிக்க வேண்டியதான். எவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு எதிர்த்து, எதிராக எவ்வளவு பேர் நிப்பாங்க? ரோமை எதிர்த்து நடக்கிற ஹதீஸ்ல மல்ஹமத்துல் குப்ரான் வருது. அந்த ஹதீஸுக்கு, அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்கிறது, மகா யுத்தம் ஒன்று நடக்கும். அது இந்த யுத்தம் முடிகிற பொழுது தஜ்ஜால் வருவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்துல என்ன தெளிவா சொல்லிட்டாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல, அந்த ரோமை எதிர்த்து நடக்கிற யுத்தத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். நீங்கள் குறைவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எதிராக 80 நாடுகள் நிற்பார்கள். ஒவ்வொரு நாட்டினுடைய கொடிக்கு கீழையும் 12,000 பேர்கள் இருப்பார்கள். கூட்டி பாருங்கள், அந்த 12,000 × 80 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அவ்வளவு பேர் நிக்கிறாங்க.
இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். ஹதீஸினுடைய தொடர்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்மதுல வருது, இந்த போர் கடைசியா எங்க போய் நிக்கும்னா கான்ஸ்டன்டினோபிள், குஸ்தன்தீனியாங்க அரபியில. இதுல ஜானிபுன் ஃபில் பர்ரி வ ஜானிபுன் ஃபில் பஹர், கடைசியாக முஸ்லிம்கள் நடத்துகிற யுத்தம் இந்த ஊரை மையப்படுத்தி இருக்கும் ஒரு நகரம். அது எந்த நகரம்? ஒரு புறத்திலே கடலும் இன்னொரு புறத்திலே கரையும் இருக்கிறது. தெரியுமா அந்த நகரம் சொல்லி சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. சஹாபாக்கள் நஅம் என்று சொன்னார்கள், தெரியும் என்று சொன்னார்கள். கடைசியாக நடக்கிற அந்த யுத்தத்திலே நீங்கள் 70,000 பேர்களை அந்த நகரத்திலே மட்டும் எதிர்கொள்வீர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, துல்லியமாக இருக்கிறது. கடைசி இந்த போர் போய் முடிகிற அந்த கடைசி தலைநகரத்தை நீங்கள் கைப்பற்றுகிற பொழுது, ஃபலம் யுகாத்திலு பிஸ்ஸிலாஹி, எந்த ஆயுதத்தை கொண்டும் நீங்கள் அந்த நகரத்தை கைப்பற்ற மாட்டீர்கள், எந்த அம்புகளை கொண்டும் நீங்கள் கைப்பற்ற மாட்டீர்கள். உங்களின் ஆயுதம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி யுத்தம் நடக்கிறது, அந்த ஊரை கைப்பற்றுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, இந்த வார்த்தை தான். நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையால் அந்த நகரம் உங்கள் கைகளுக்கு கீழே கிடைக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள் நிறைந்த எதிர்காலத்தை குறித்த நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தை, அது முன்னறிவிப்பு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபுலகத்திலே நடக்கிற நிகழ்வு கான்ஸ்டன்டினோபிள் இறுதியாக நீங்கள் கைப்பற்றுவீர்கள், ரோம் முழுவதும் உங்கள் கைக்கு கிடைக்கும், அல்லாஹ் வெற்றியை தந்து விடுவான். சும்ம குரூஜு தஜ்ஜால், இப்ப தஜ்ஜால் வந்துருவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் வரதுக்கு முன்னால இந்த 3 நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தெளிவாக சொல்லி இருக்கிறார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ராத்திரி எழுந்திருச்சு, வைலுல் லில் அரப், வைலுல் லில் அரப், இந்த அரபிகள் நாசமாகி விடுவார்கள், அரபிகள் பெரிய சோதனையை சந்திக்க போறாங்க, பெரிய முசீபத்தை சந்திக்க போறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ராத்திரி எழுந்திருச்சு சொல்றாங்க. உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன ஆச்சு யா ரசூலல்லாஹ், அரபிகளுக்கு என்ன, இந்த அரபுலகத்திற்கு என்ன சோதனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரத்திகு பாதுஹும் இலா பஅத், அரபிகளுடைய முசீபத் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்ற நினைக்கும், அங்கிருந்து முசீபத் ஆரம்பிக்கும். அரபி நாடுகள் ஒன்று இன்னொன்றை அடிமைப்படுத்த எப்பொழுது நினைக்கிறார்களோ அன்றைக்கு அரபுலகத்திற்கு முசீபத்துனாங்க, சோதனைகள்ங்கிறாங்க. 1948 எடுத்து பாருங்க, அவருடைய வரலாற்றினுடைய பின்னணியில் அரபுலகம் சிக்கி துகள் துகளாக ஆனது, சின்ன பின்னமானது. காரணம் என்ன? அத்துணைக்கு பின்னாலே ரசூலுல்லாஹ் சொன்ன கது யுரக்கிகு, ஹதீஸ்ல வருது, முஸ்லிம்ல வருது, திர்மிதில வருது, அபூதாவுதுல வருது, கது யுரக்கிகு பாதுஹும் இலா பஅத், ஒருவன் இன்னொருவனை ஆக்கிரமிப்ப நினைப்பான். 1991 நம்ம காலத்துல பார்த்ததே பேசுவோமே, 1991 ஈராக் குவைத்தின் மீது படையெடுக்கிறது. காரணம் என்ன? கது யுரக்கிகு பாதுஹும் இலா பஅத். இந்த பேச்சுவார்த்தையை குறித்தும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஈராக்கு குவைத்தில் போர் தொடுக்க அடிமைப்படுத்த நினைக்கிற பொழுது நடக்கிற பேச்சுவார்த்தை தோல்வியடையும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில பணங்காசுகள் குறித்து பேச்சுவார்த்தையில் முடிவாகும், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இறுதி கட்டத்தில் இது போய் முடிகிற இடம் நீங்கள் பைத்துல் முகத்தஸை இழப்பீங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணை குறித்தும் துல்லியமாக சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்து சந்திக்கிற எல்லா நிகழ்வுகளை குறித்தும், அரபுலகம் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்தும் இதெல்லாம் பேசிக்கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இது போய் நிற்கிற இடம் தஜ்ஜாலை கொண்டு வந்து நிறுத்திரும். தஜ்ஜால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் 40 நாட்கள் இந்த பூமியிலே தங்குவான். 40 நாட்கள் இந்த பூமியிலே தங்குவான். அதிலே யௌமுன் கஸனத்தின் வ யௌமுன் கஷஹரின் வ யௌமுன் கஉஸ்புஇ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள்ல முதல் நாள் ஒரு வருஷத்தை போன்று கழியும், இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போன்று கழியும், மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போன்று கழியும், மீதி உள்ள 37 நாட்கள் மற்ற நாட்களை போல சாதாரணமாக கழியும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் சூரியன் உதயமானால் மறுநாள் வருவதற்கு 24 மணி நேரம் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். நான் முதல் நாள் தஜ்ஜால் இந்த பூமியில் வருகிற முதல் நாள் ஒரு வருஷம் ஆகும். முதல் நாள் ஒரு நாள் முடிகிறதுக்கே, ஒரு சூரிய மறைவை பார்க்கிறதுக்கே ஒரு நாள்
1 வருஷம் ஆகும். இப்படி சொன்னப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அத்துஃபீனா ஸலாத்த குல்லி யௌம், நமக்கெல்லாம் ஒரு நாள் 1 வருஷத்தை போல கலியும் சொன்ன உடனே அப்படின்னா சூரியன் என்ன செய்யும், இவ்வளவு பூமி எப்படி இருக்கும், மக்கள் என்ன செய்வாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க, தூங்குறது எப்படி தூங்குவாங்க, 1 வருஷம் அளவுக்கு நடக்குமா, இப்படி எல்லாம் நாம யோசிப்போம். சஹாபாக்களுடைய சிந்தனையில வந்தது என்ன தெரியுமா? இதை சொன்னப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட கேள்வி இதுதான், அத்துஃபீனா ஸலாத்த குல்லி யௌம் யா ரசூலல்லாஹ், அப்படின்னா ஒரு நாள் 1 வருஷம் அளவுக்கு கலியுங்கிறீங்களா யா ரசூலல்லாஹ், அப்படின்னா அந்த 1 வருஷத்துல 5 வக்து மட்டும் தொழுதா போதுமான்னு கேட்டாங்க. தஜ்ஜாலினுடைய நிகழ்வை சொல்லிட்டு 1 வருஷமாக 1 நாள் நீடிக்கும் சொன்னப்ப சஹாபிகளுடைய எண்ணமும் கவலையும் என்ன தெரியுமா? அப்படின்னா தொழுகை என்ன, தொழுகையினுடைய நிலைமை என்ன? அப்ப எல்லா நேரத்திலையும் தொழுகை குறித்த சிந்தனையில இருக்கிறதுனால தான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படின்னா 5 வக்து தொழுதா போதுமான்னு கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா உக்துரு லஹு கத்ரா, இல்லை இல்லை, நீங்கள் 1 வருஷத்துக்கு உண்டான தொழுகையை 1 நாள்ல தொழுகணும் நாங்க ஸல்லல்லாஹு. சூரியன் மறையாது, சூரியன் மறையாது, சூரியன் உச்சிக்கு வராது, சூரியன் உச்சி சாயாது, செம்மேகம் மறையாது, எதுவுமே நடக்காது. ஒரு நாளுடைய நிகழ்வுகள் 1 வருஷமாகும். ஆனால் நீங்க ஒவ்வொரு லுகருடைய நேரம், மறுபடியும் நீங்க அசர், எந்த உலகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் நிறுத்தி வைக்கப்படுகிற பொழுது நீங்க அந்த நேரத்தை அப்படியே கணக்கிட்டு தொழுகிட்டே இருக்க வேண்டியதான் நாங்க சொல்லலாம். அந்த ஒரு நாள்ல நம்ம 2 பெருநாட்களை சந்திப்போம். தஜ்ஜாலை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் வருது, தஜ்ஜாலை யாராவது பார்த்திருக்கிறாங்களா? ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ், தஜ்ஜாலை யாராவது பார்த்திருக்கிறாங்களா, எங்க இருக்கிறான் அவன்? முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய மிக நீண்ட ஹதீஸ் இது. ஜும்மாவுக்கான நேரம் பொருத்தமில்லை என்றாலும் கூட சுருக்கமாக சொல்ற, அதற்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எல்லா சஹாபிகளையும் பள்ளிவாசலுக்கு வர சொன்னாங்க. எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. வந்துட்டு தொழுகை முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லியல்தின் குல் இன்சான் முஸல்லா, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இடத்துல அப்படியே இருந்துக்கங்க, மிக முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச போறேன் சொல்லிட்டு சொன்னாங்க, லிம ஜமஅத்துக்கும், உங்களை ஏன் நான் வர சொன்னேன் தெரியுமா, ஏன் எங்களை ஒன்று கூட்டி இருக்குன்னு தெரியுமா சொல்லிட்டு சொன்னாங்க, இதோ தமீமுத்தாரி, இவர் கிறிஸ்தவராக இருந்தார், இவர் முஸ்லீமாகி வந்திருக்கிறார், அவர் ஏன் முஸ்லீமானங்கிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்றாரு கேளுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம்ல வர ரிவாயத் இது. அவர் சொன்னாரு, நாங்க ஒரு 30 பேர் கடல்ல பயணம் செஞ்சோம். 1 மாத காலங்களாக கடுமையாக கடல்ல அலைக்கழிக்கப்பட்டு பெரிய கடுமையான காற்று, பெரிய அலைகள், இதற்கிடையில எங்களுடைய கப்பல் எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு இடத்துல கொண்டு போய் நாங்க முட்டி மோதி நின்னோம். ஒரு தீவுல போய் இறங்கணும், அது எந்த தீவுன்னு எங்களுக்கு தெரியாது. நடுராத்திரி நேரம், 1 மாத காலங்களாக கடல்லையே சுத்திட்டு ஒரு தீவு கிடைச்ச உடனே நாங்க அந்த தீவுல போய் உள்ள இறங்கினப்ப அவர் சொல்றாரு, ஜஸ்தாசா, ஒரு மிருகத்தை நாங்கள் சந்தித்தோம். அந்த மிருகம் எங்களிடத்திலே பேசியது. மிருகம் பேசுமா? கியாமத்தின் நெருக்கத்தில் அது எல்லாம் பேசும். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் கஸஸிலே சொல்கிறான், துகல்லிமுஹும் அன்னன்னாஸ, ஒரு தாப்பத்து ஒன்று வரும், அது உங்களிடத்திலே பேசுங்கிறான் குர்ஆன்ல. ஒரு மிருகம், அந்த மிருகம் சொன்னது, தஜ்ஜால் இதோ அந்த அதிலே ஒருவன் கட்டப்பட்டு இருக்கிறார், அவனை போய் சந்தியுங்கள் என்று சொன்ன பொழுது நாங்கள் அந்த பாலடைந்த ஒரு கட்டிடத்திற்குள், அந்த தீவிற்குள் உள்ளே சென்றோம். பார்த்தால் ஒருவன் தலைகீழாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். மனித படைப்புகளில் ஆக வித்தியாசமானவன், பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. அவன் சொன்னான், எங்களிடத்திலே பல கேள்விகளை அவன் கேட்டான். அதிலே ஒரு நீண்ட ஹதீஸாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே அவன் கேட்டதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று இதுதான், பைசான் நகரத்தினுடைய பேரித்த மரங்கள் காய்க்கிறதான்னு கேட்டான். நாங்கள் சொன்னோம், அது பேரித்த மரங்கள் நல்ல செழுமையாத்தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். வெகு சீக்கிரத்தில் அது செழுமையை இழந்துவிடும். தபுரியா என்ற ஆறு ஓடுகிறதான்னு கேட்டான். ஓடுகிறது, வெகு சீக்கிரத்தில் அது வற்றி போகும் சொல்லி சொன்னான். ஜுகர் என்ற ஊற்றிலே தண்ணீர் இருக்கிறதா என்று ஒரு 3 கேள்வியை கேட்டான் என்று அவர் சொன்னார். இந்த 3மே சிரியாவை ஒட்டிய உள்ள பகுதிகள். அது குறித்து அவன் கேட்கிறான். இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு ஒரு நபி வருவாரா, வந்துட்டாரா, அந்த மக்கள் அவரை துரத்திட்டாங்களா, வேற ஊருக்கு போயிட்டாரா என்றெல்லாம் நிறைய கேட்டு முடிச்சிட்டு அவன் சொன்ன வார்த்தை, வெகு சீக்கிரத்தில் நான் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்று அவன் சொன்னான். நான் வரும் காலம் நெருங்கிவிட்டது, இதுவரை தஜ்ஜாலை யாரும் பார்த்ததில்லை,
பார்த்த ஒரே ஒருவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு மட்டும்தான். அந்த சஹாபியை சஹாபாக்களுக்கு முன்னால் முன்னிறுத்தி அவன் என்ன பேசினான், இப்படி ஒரு நபி வருவார், நான் வருவேன், வந்தால் என்ன செய்வேன் என்றெல்லாம் அவன் சொன்ன அந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், அவன் சிரியாவுக்கு பக்கத்திலே ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் நடுவில் உள்ள ஒரு தீவில் இருந்து அவன் வருவான். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் எங்கிருந்து வருவான், ஈராக்குக்கும் சிரியாவிற்கும் நடுவில் இருந்து வருவான் என்று சொன்னார்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டும், என்ன அந்த தீவு எங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது? இன்றைக்கும் உலகத்தை எல்லாம் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறா என்று சொல்லுகிற உலகத்தினுடைய மீடியாக்களுக்கு நாம் ஒன்றை சொல்கிறோம், இன்றைக்கும் தஜ்ஜால் இருக்கிற தீவு மாத்திரமல்ல, அதை சுற்றி இருக்கிற பெர்முடா முக்கோணம் கூட ரகசியமானது. கிட்டத்தட்ட 350-60 குட்டி தீவுகளை கொண்ட பெர்முடா ட்ரையாங்கிள் என்று சொல்கிறோமே, 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள், 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் கடந்து போகிற பாதைகள் மறைந்து விடுகிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கும் அங்கு கடந்து போகிறப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை கடக்கிற பொழுது உள்ளே இருக்கிற மகா பெரிய தீவு தென் அமெரிக்காவில் இருந்து 980 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு தீவு குறித்து இன்றைக்கு வரைக்கும் ரகசியம். அது தஜ்ஜால் தீவு. அது கடந்து போகிற எதுவும் ஜின்னுகளின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அல்லாஹ் அந்த தீவை சுற்றி பெரிய ரகசியங்களை வைத்திருக்கிறார். எல்லா ரகசியமும் வெளிப்படணும்னா தஜ்ஜால் வந்தா தான் வெளிப்படும். கியாமத் வரைக்கும் பெருமுடானா என்னங்கிறது தெரியாது, எங்க போச்சு மலேசியா விமானம் தெரியாது, எங்க போச்சு சீனாவுடைய விமானம் தெரியாது. அதை கடக்கிற பொழுதெல்லாம் கடந்து வருவதில்லை. இவர்கள் மாத்திரமல்ல, சுமார் ஒரு 100-150 வருடமாக அதை கடந்து செல்லுகிற எதுவும் அதை தாண்டுவதில்லை. எத்தனையோ விண்ணிலே சிறை பிடிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொள்ளலாமே தவிர என்ன ஆனார்கள்? 700 பேருடன் போனவர்கள் என்ன ஆனார்கள்? ஒரு சின்ன நெட்டு போல்ட் கிடைக்கல, ஒரு எலும்பு துண்டு கிடைக்கல. மனிதன் இத்தனை பேர்களை காவு வாங்கியிருக்கிற ஒரு சின்ன அடையாளங்கள் கூட இல்ல. என்ன நடக்கிறது? அது தஜ்ஜாலின் தீவு என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் அந்த தீவு குறித்த ரகசியங்களை, யாருக்கும் தெரியாத ரகசியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரியை வைத்து சொன்னார்கள். தஜ்ஜால் என்பவன் வருவான், அவன் வந்து அவன் செய்கிற அட்டூழியங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னார்கள். இனி கடந்த வாரத்தினுடைய நிகழ்வோடு நாம் இதை கொஞ்சம் ஒட்டி பார்க்க வேண்டும். தஜ்ஜால் மக்களை எல்லாம் ஒரு மலைக்கு மேலே சிறைபிடித்து வைக்கிறான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உட்பட பல பேர்களை சிறைபிடித்து வைக்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகை வாங்கு சொல்லப்பட்டு இகாமத்திற்காக இருக்கும் பொழுது கடுமையான இருள், அவர்களுடைய கையை கூட அவர்களால் பார்க்க முடியாதால் அப்படிப்பட்ட இருள் ஒரு கணப்பொழுது அந்த இருள் லேசாக விலகுகிற பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து முன்னால் நிற்கிறார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபஜ்ர் தொழுகையில் நான் சொன்னது போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திமிஷ்கினுடைய அந்த மனாராவிலே இறங்குகிறார்கள். தமாஸ்கஸினுடைய மனாரத்து பைலா, அது ஒரு மஸ்ஜிதினுடைய மனாரா கிடையாது, விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மஸ்ஜிதினுடைய மனாரா கிடையாது, அது ஊரினுடைய எல்லையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனாரா, ஒரு 7வது நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு மனாரா. அதிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். இறங்கி ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நிற்கிற அந்த மக்களோடு முஸ்லிம்கள் பகுதிக்கு வந்து இமாமத்திற்காக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இடம் கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முன்னால போக சொல்றப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்களா, மின்கும் இமாமுன், உங்களுக்கு இமாமத்து செய்யறதுக்கு உங்கள ஒரு ஆளாத்தான் இருக்கணும், அந்த தகுதி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஈசா நீங்க போங்கன்னு சொல்லி மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அவ்வலுஹா அன, இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல நான் இருக்கிறேன். அவுசத்துஹா மஹ்தி, நடுவில் மஹ்தி வருவார். ஆகிருஹா ஈசா, இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு கடைசி ஈசா வருவார். நான் இந்த உம்மத்தை நாங்க 3 பேரும் 3 இடத்துல நின்று பாதுகாக்கிறேன். நான் முதல்ல நிற்கிறேன், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நடுவில் நிற்கிறார்கள், இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு நிற்கிறாங்க. அல்லாஹு அக்பர். நான் சொன்னேனே, ரோம் வாசிகளுக்கு எதிராக நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்று இனி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற காலம் பாக்கியமான காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூச்சு காற்றை வாங்கிய எந்த காபிரும் உயிரோடு இருக்க மாட்டான். மூச்சு பட்டாலே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அந்த காலம் குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்கு வந்துட்டு மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை முன்னுக்கு போன உடனே அவர் தொழுது முடிப்பாரு. ஃபஜ்ர் தொழுகை முடிச்சிட்டு தஜ்ஜால் தங்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்தவுடன் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 ஆப்ஷன் வைப்பாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாத்த தஜ்ஜாலையும் அவன் கூட்டத்தை நான் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு பின்னால 70,000 பேர் யூதர்கள் நிற்பாங்க. அவர்களோடு எதிர்த்து நடக்கிற போர் கேட்பார்கள். 3 ஆப்ஷன். ஒண்ணு, அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு தனி படைய வர சொல்லி இவனை அழிக்கட்டுமா, இல்லன்னா பூமியை உத்தரவிட்டு இவர்களை சொர்க்க வைக்கட்டுமா, இல்லன்னு சொல்லி சொன்னா முஸ்லிம்களின் ஆயுதங்களை கொண்டு அவர்களோடு போர் செய்து அவனை முடிவு கட்டுவோமான்னு கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கேள்வி கேட்பார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அளவு கடந்த ஆனந்தம், தஜ்ஜாலில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்க போகிறது என்று சொன்னவுடன் மஹதி அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களின் ஆயுதங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னவுடன் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு அதற்கு மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவார்கள், திறங்கள் கதவை என்று சொன்ன பொழுது சுற்றி நிற்கிற தஜ்ஜாலின் கூட்டங்கள் கதவு திறக்கப்படும். திறந்தவுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடன் பார்ப்பான் தஜ்ஜால். என்ன, அவன் போகாத பாதை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பூமியில எல்லா இடத்திலும் அவன் கால் பற்றும். கடைசியாக அவன் ஜஹ்பா என்ற மலைக்கு மேல் ஏறி நின்று ஒரு வெள்ளை மாளிகையை பார்த்து கேட்பான், லிமன் கஃபரல் அபியல், இந்த வெள்ளை மாளிகை யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்பான். சொல்லுவாங்க, சீலலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வெள்ளை மாளிகையில் தான் ரசூலுல்லாஹ் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். அவன் போக முடியாத ஊர் 2, ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. இரண்டனுடைய வாசல்களை மலக்குமார்கள் நிறுத்தப்படுவார்கள். மதீனாவை கூட அவன் எங்க இருந்து பார்ப்பான்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்றப்ப மஸ்ஜிது நபவி பாருங்க, வெறும் பேரித்தமர ஓலையால் செய்யப்பட்டு சாதாரணமான குடிசை. ஆனால் 450 தூண்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிற இந்த வெள்ளை மாளிகை, இன்றைக்கு வெள்ளை மாளிகை அது மஸ்ஜிது நபவி. இது இப்படி ஆகும்னு ரசூலுல்லாஹ் எப்ப சொல்றாங்க? அவன் கேட்பானா தஜ்ஜால், ஜஹ்பாவுடைய மலைக்கு மேல் நின்று கொண்டு கேட்பான், லிமன் ஹாதல் கஃபுல் அபியல், இந்த வெள்ளை மாளிகை யாருக்கு சொந்தமானது? இந்த வெள்ளை மாளிகையில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று அவன்கிட்ட சொல்லப்படுமா? எல்லா இடத்தையும் சுத்தி முடிச்சவன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஓடுவான். யஸூபு, எப்படி ஒரு தண்ணீர்ல உப்பு கரையிற மாதிரி ஓடுவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்துவார்கள். அத்துணை யூதர்கள் வெட்டப்படுவார்கள். ஒரு யூதரை விடாமல் மரங்கள், செடி கொடிகள் முஸ்லிம்களுக்காக சாட்சி சொல்லும் தனக்கு பின்னால் இருப்பதாக. கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் விரட்டப்பட்டு பாபுல் லுத்தா என்ற இஸ்ரேலினுடைய ஏர்போர்ட்ல வச்சு அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலினுடைய கதையை முடிப்பாங்க. பாபுல் லுத்தாங்கிற இடத்தில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலின் ஆதிக்கமும் யூதர்களின் ஆதிக்கமும் முடிவுக்கு வரும். இனி முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம்தான், கிறிஸ்தவர்கள் மட்டும். அல்லாஹ் சூரத்துன் நிசாவிலே சொன்னான், எந்த கிறிஸ்தவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்ததற்கு பின்னால் அவர் மூமினா மாறிடுவார். ஒரு கிறிஸ்தவர் கூட இருக்க மாட்டாருன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஒரு கிறிஸ்தவர் கூட இருக்க மாட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்துட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்துட்ட. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் எல்லா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் ஆகிடுவாங்க. இனி முஸ்லீம் அல்லாதவர் இல்லை என்கின்ற அளவுக்கு இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் குறித்து வரக்கூடிய வாரங்களில் இதனுடைய தொடராக அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 40 ஆண்டு கால ஆட்சி, அதை தொடர்ந்து யஜூஜ் மஜூஜினுடைய வருகை, அரஃபா பெருவெளியிலே ஒரு பெரிய நிலநடுக்கம், அரஃபாவினுடைய நிலநடுக்கம், இனி குறித்து உலகம் இனி அடுத்த கட்ட அழிவை நோக்கி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல ரப்பில் ஆலமீன் இஸ்லாமிய வரலாற்றை மிகச் சரியாகவும் துல்லியமாகவும் உண்மையாகவும் புரிந்து கொள்ளுகிற நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.